ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக துணியை காய வைக்கலான்னு கிளம்புனேன். நேற்று நைட்டு வந்து கிரகணம் பிடிச்சதுனால நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்த அப்புறமா வீடெல்லாம் கழுவி குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் காய வைக்கல. சரி காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கலான்னு போனேன். அப்போ வந்து சரி துணியெல்லாம் இருந்தது. அப்போ தான் ஞாபகம் வந்து எடுத்து எல்லாத்தையும் காய வச்சுட்டு நல்ல வெயில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா பசங்க வந்து கலர் பூச ஓடி வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பூசி விட்டுட்டு அப்புறமா ஹஸ்பண்டுக்கும் வந்து கொஞ்சம் பூசினாங்க. பசங்க 2 பேரும் அவருக்கு பூசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா நானும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அவருக்கு பூசிக்கிட்டேன். அவரை எனக்கு பூசிட்டு ஹாப்பி வேலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நான் போய் குளிக்கிறேன், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே என் பையன் வந்து மறுபடியும் உட்காந்து கலர் பத்தலை இன்னும் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், பகவத்கீதையும் படிச்சுட்டேன். பசங்க வந்து ஒருத்தராக வந்து ஹோலிக்காக கலர் பூசணும்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம முகத்தில் பூச மாட்டாங்க, காலில் வந்து பூசுவாங்க. இந்த மாதிரி நான் வேண்டாம் காலெல்லாம் பூச தேவையில்லை, முகத்துலேயே பூசினேன். இல்லை காலில் பூசணும், அப்போ தான் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பூசிட்டு போயிட்டான் ஒரு பையன். சின்ன பையன் தான், படிச்சுட்ருக்கான், 2 நாளாக தான் என்னமோ படிக்கிறான். என் பசங்களும் அதே மாதிரி பெரியவங்க அப்படின்னா காலில் தான் வந்து பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பூசுவாங்க. முகத்தில் இருந்ததெல்லாம் இப்போ தான் தொடச்சிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து நான் வந்து கையிலையாச்சும் பூசுடா, காலில் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்கல. அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க போல். பூசிட்டு கிளம்பிட்டான். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கிற டைமில் ஹோலி அப்படின்னா யாரும் வந்து வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா என் மாமனார் வந்து திட்டுவாங்க. அதோட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்ற டைமில் யாரும் வந்து வரவும் மாட்டாங்க. இப்போ வந்து அவர் வீட்டில் இருக்கார் அப்படின்றதுனால எல்லாருமே அவரை பார்க்குறதுக்கு வராங்க. அப்படியே வந்து என்னையும் பூசுறதுக்கு தேடுறாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக 2-3 பேர்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டு அப்பா வந்துருவாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் மாமனாரை பார்த்தா எல்லாருமே மோஸ்ட்லி ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, யாரும் வரமாட்டாங்க, அவர் திட்டுவாருன்னு சொல்லி. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கான்ற தைரியத்தில் வந்து எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் நின்று கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரா, வெளியில் எங்கேயாவது போயிருக்காருன்னா ஆமாம் வீட்டில் இருக்காங்கன்னா உடனே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் நான் வந்து கதவு டாப்பால் போட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். ரொம்ப வந்து கலர்லாம் லைட்டாக பூசினா பரவாயில்ல, அவங்க வந்து அப்படியே அதிகமாக போட்டுருவாங்க. நான் வேறு நேற்று நைட்டு கிரகணம் பிடிச்சதுனால நைட்டு தான் வந்து தலை குளித்து வீடெல்லாம் கழுவி டைம் ஆகிடுச்சு. அதனால் உடம்புமே வந்து கொஞ்சம் முடியலை. அதனால் இப்போ மறுபடியும் வந்து யாராச்சும் கலர் பூசினீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். அப்போ கூட பசங்க பூசிட்டாங்க. சின்ன சின்ன பசங்களாம் வந்தால் காலில் பூசிட்டு போயிடுறாங்க. வேறு யாராச்சும் வராமல் இருக்கணும், எஸ்கேப் ஆகணும். ஏன்னா குளிச்சுட்டு வந்த அப்புறமா பூசினா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக எல்லாருமே குளிச்சுட்டு தான் ஹோலி கொண்டாடுவாங்க. மறுபடியும் வந்து குளிக்கணும், அந்த மாதிரி தான். அதனால் வந்து யாரும் கிட்டே வரக்கூடாது சொல்லிட்டேன். எங்கள் மாமனார் வருவார்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சரி பரவாயில்ல கொஞ்சமாக தான் பூசுவாங்க, சரி கையில் வேணால் கொஞ்சமாக பூசிடுவாங்கன்னா நான் அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை மட்டும் 2-3 முறை பூசி எல்லாரும் கவர் பண்ணி விட்டுட்டாங்க. அவர் கிளம்பிட்டார். இப்போ வெளியில் கிளம்பிட்டாரு. ஆனால் இப்போ வந்து யாரும் வரமாட்டாங்க. அவர் வந்த அப்புறமா தான் யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லி பயமாகவே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துட்டு நான் வந்து இப்போ சமையல் பண்ண போகிறேன். என்ன பண்ணோன்னா நேற்று வந்து மாவு எதுவும் அரைக்கலை. ஏன்னா கிரகணம் பிடிச்சதுனால எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் டேரெக்டாக வந்து இன்றைக்கி ஊற வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம். அதோட நாளைக்கு வியாழக்கிழமை வெளியில் போனோம் கடை விஷயமாக பேசுகிறதுக்கு. நாளைக்கு தான் வந்து காசு வந்து அட்வான்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால கிளம்பணும். அதனால் இன்றைக்கி எதுவும் செய்யலை. அரிசியெல்லாம் போட்டு வச்சுட்டு போனாலும் காலையில் செய்ய முடியாது. எப்படியும் பசங்களும் சாப்பிட கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பினோம்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 4 மணிக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். அங்கே போயிட்டு காலையில் புது வண்டி வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஹெல்மெட் வந்து நான் ஆல்ரெடி பெரிய வண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அப்பாச்சி வண்டி. அதனால் வந்து 2 ஹெல்மெட் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ரெட் கலரில் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து எனக்கு பிங்க் கலரில் ஒன்று வாங்கியிருந்தோம். நான் காமிக்கிறேன். இதுதான் எங்கள் சின்ன ஓரக்குத்தி வந்து எல்லா டைமும் வெளியிலேயே சுற்றுவான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவள் தான் வந்து கொண்டு போய் வச்சுருந்தா இவ்வளோ நாளாக. இப்போ தான் வந்து இந்த ஹெல்மெட்டே வந்து பார்த்த அப்புறமா தான் என்னப்பா வண்டி விற்றப்போ பார்த்தது 2 வருஷம் ஆச்சு. அப்படி வாங்கிட்டு போயிட்டாங்கனாலும் திருப்ப கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசே வராது. இங்கெல்லாம் கிராமம் அப்படின்றதுனால அதோட வண்டியும் இல்லை, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த இதிலே வச்சுருந்தாங்க போல். இப்போ வந்து
2 வருஷம் அப்புறமா இப்போ தான் பார்த்தா அது உள்ளே இருந்ததுக்கு அந்த இதெல்லாம் கூட காணோம், எல்லாத்தையும் பிச்சுட்ருக்கா. நான் ரொம்ப வந்து இதை நல்லா இருந்தது அந்த டைமில் வாங்கும்போது. ஏதோ பிராண்டட்னு சொல்லி எவ்வளோ காசு வாங்கினாங்க சரியாக ஞாபகம் இல்லை. 2 வாங்கினோம். ரெட் கலரில் ஒன்று, இது ஒன்று. ரெட் கலர் வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட பையன் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, புவனேஸ்வரில் வேலை செய்கிறான்னு சொல்லி, அவன் வெளியே வேலை செய்கிறதுனால அவன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோதான், அப்படியே வந்து யூஸ் பண்ணி உடச்சே போட்டாங்க. இது வந்து அவங்க வீட்டில் கொடுத்து வச்சதுனால புவனேஸ்வர் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தா. இப்போ தான் வந்து ரிட்டன் கொடுத்தாங்க. நாளைக்கு வந்து கிளம்பும் போது இன்னொரு ஹெல்மெட் வாங்கினோம். ஏன்னா ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணலன்னா டேரெக்டாக வந்து ஃபோட்டோ பிடிச்சி அப்படியே வந்து ஃபைன் போட்டுடுறாங்க. 1000 ரூபாய் வந்து ரீசெண்ட் டைமில் அவங்க வீட்டு வண்டி வாங்கிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து பலாசோனி பிரிட்ஜுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் போகும்போது உண்மையாகவே ஹெல்மெட் போடல. ஆனால் போலீஸ் எந்த பக்கம் இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா தெரியலை, இல்லை ஆட்டோமேட்டிக் கேப்சரா இல்லை ஏதாவது சிக்னல் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா வீட்டுக்கு வந்த அப்புறமா மெசேஜ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சினை வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா 1000 ரூபாய் ஃபைனுன்னு சொல்லி ஓடிபி வாங்கி பார்த்தா அதில் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், ஹஸ்பண்ட் ஓட்டுறாரு. கரெக்டாக பேக்கில் வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அப்படியே தெரியுது. அந்த பிரிட்ஜ் பேரையும் மென்ஷன் பண்ணி போட்டோம். அச்சிச்சோ ஆமாம்ல, ஆனால் எந்த பக்கம் இருந்துட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மக்கள் சரி நான் 1000 ருபீஸ் பே பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய அந்த மாதிரி வச்சுருக்காங்களாமா. அவள் அடிக்கடி போகிறா இல்லையா புவனேஸ்வர், அதனால் ஒரு இடத்துல ஏதோ 5000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன பண்ணான்னு தெரியல. இன்னொரு இடத்துல 1000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லி. எல்லாமே வந்து 3 வருஷம் முன்னாடியே போட்டிருக்காங்க. அவங்க கட்டவே இல்லையா, அதனால் பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் மச்சினை வந்து சொன்னான். ஒரு வேளை எப்போ கட்டுற மாதிரி இருந்தாலும் அப்போ வந்து சொல்லு, நான் தரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். அதெல்லாம் பார்த்துக்கலாம், வண்டி விற்கும் போது தான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதை கட்டவே இல்லை. இப்போ வந்து நாளைக்கு காலையில் கிளம்புனோம் அப்படின்னா ஈவினிங் ஆகிடும் வரத்துக்கு. கிளம்பும் போது போகும்போது இன்னொரு ஹெல்மெட் வந்து வாங்கிக்கணும். ஏன்னா புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஹெல்மெட் இப்போலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடணும், இல்லைனா ஃபோட்டோ பிடிச்சி உடனே ஃபைன் போட்டுறாங்க. அதனால் இப்போ அதுதான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வெளியே கிளம்பிட்டாரு. யாராச்சும் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கதவு டாப்பால் போட்டுட்டு வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். யாராச்சும் வந்தாங்கன்னா லைட்டாக எஸ்கேப் ஆகணும். ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இன்னும் இப்போ வரலை அவர், அதனால் இப்போதைக்கு பரவாயில்ல. அவர் வரும்போது தான் யாராச்சும் கூடவே வருவாங்க, அது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆக்சுவலாக ஹோலி ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுன்றது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் நமக்கு செட் ஆகணும் இல்லையா, அதுக்கு வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது. பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரோட் சைடுனால பயமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு மூத்தார் முறை வேணும், அவங்களுக்கு கலர் பூச போனோன்னா அவங்க திட்டினாங்களாம். இவர் வந்து கீழே தம்முன்னு விழுந்தார். எழுந்திரிச்சு மறுபடியும் ஒன்றும் ஆகலை ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்களே, அந்த பயத்தில் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு கிளம்புனார். மறுபடியும் ஓடி போய் வந்து எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கவங்க மேலே கலர்லாம் பூசிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு சரி எப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என் மேலே பூசினீங்கன்னா என் அம்மாக்கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போனால் அந்த பொண்ணை வந்து அந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். எது அம்மாக்கிட்ட சொல்கிறியா போய் சொல்லுவோம் அப்படின்னு. என் பசங்கள்லாம் அவ்வளோ பேச மாட்டாங்க, வாயிலாம் யாருக்கிட்டேயும் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஊரில் இருக்க பசங்களாம் அப்படி கிடையாது. அதுக்கப்புறமா வந்து காலையில் வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் கொஞ்சமாக போட்டு நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். அதுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டாங்க 2 பேரும். மறுபடியும் கலர் பூசணும் அப்படின்னு சொல்லி நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இப்போ வந்து மத்தியானத்துக்கு சமைக்க போகிறேன். கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் எடுங்க கிளம்புனா கேட்கல. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே இருக்காரில் எல்லோரும் வந்து ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் பூசிக்கிட்டே இருந்தாங்க. இவரும் நான் வெளியில் போனேன்ப்பா, நான் குளிச்சிட்டேன்ப்பா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. பசங்கள்லாம் யாரும் கண்டிக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மூத்தார் பசங்கள்லாம் வந்து கலர் வாங்கணும்னு காசு கேட்டாங்க. அதனால் அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். நானும் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கிளம்புனாரு. எங்கன்னு கேட்டால் பார்த்தா எல்லோரும் அவர் ரவுண்டு கட்டுறாங்க. இங்கே தான் இருக்கார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் இப்போ தான் வீட்டுக்கே வந்தார். எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தவுடனே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு சரின்னு இப்படி வெளியே வந்தார். எல்லோரும் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் உடனே இது புது சட்டுப்பா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருந்து வரேன்னு சொல்லி ஆமாம் எத்தனை தடவை எஸ்கேப் ஆவீங்க, ஒழுங்காக சட்டை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வரும்போதே எல்லோரும் வந்து இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் நின்றுட்டாங்க. பக்கம் எப்போவுமே வந்து ஹோலி டைமில் வெளியில் இருக்கீங்க, 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இந்த வருஷம் மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்ததுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் போய்
விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டு சரி சட்டை மாற்றுங்க இல்லைனா வேஸ்ட் ஆகிடும், கலர் வந்து டேமேஜ் ஆகிடும், சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து என்கிட்ட வந்துட்டான். நான் வந்து அவனுக்கு சித்தி வேணும். நான் என்ன நினச்சேன்னா சின்ன பசங்க மட்டும் தான் காலில் பூசுகிறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு கல்யாண வயசு, இவங்களுமே வந்து விழுந்தாங்க. கேட்டால் சித்தி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இந்த வருஷம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் கலர் பூசிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வந்து பூசிக்கிட்டே இருப்பாங்க. சமைச்சிட்டு இருந்தோம்னா சரி சமைக்கிறேன்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. ஆரம்பிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.